ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்னு சொன்னாவே இதில் நான் ஆல்ரெடி பணம் போட்டு லாஸ் பண்ணிட்டேன், எங்க தயவு செய்து இதுக்குள்ள போயிடாத, இதுல பயங்கர ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளேயே வரதில்ல. ஆனா வாட் இஃப் ஐ டெல் யூ, தேர் ஆர் மெனி பீப்புள் இதை ப்ராப்பரா கத்துக்கிட்டு கன்சிஸ்டன்டா மந்த்லி லேக்ஸ்ல இருந்து க்ரோர்ஸ் வரைக்கும் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்தியாவோட டாப் 10 ரிச்சஸ்ட் மேன் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா பணம் சம்பாதிக்கவும் இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஸ்டோர் ரீட்டைல்ஸ் வாங்குறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிமார்ட். ஆக்சுவலா இந்த டிமார்ட்டை ஓன் பண்ற ராதாகிருஷ்ணன் தமானி அவரோட பணத்தை ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா தான் சம்பாதிச்சிருக்காரு. அப்போ இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிசினஸ் நம்ம ரிஸ்க்னு சொல்லிட்டு இதை விட்டுறோம். அண்ட் இப்படி ரிஸ்க்னு நினைச்சிட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்காம இன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்க லைஃபே ரிஸ்க்ல இருக்கு. இதை ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பீயிங் கமிங் ஃப்ரம் மிடில் கிளாஸ் பீப்புள், நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்கிறேன். என்னைக்காவது நம்ம லைஃப்ல மணி ப்ராப்ளம் இல்லாம இருந்திருக்கிறோமா? நமக்கு பிடிச்ச பைக் வாங்க முடியுதா? நமக்கு பிடிச்ச ஒரு கார் வாங்க முடியுதா? வீட்டில் அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் இதுக்கு செலவுக்கு போகிறோம், நம்மளால ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட்டாக செலவு பண்ண முடியுதா? நம்ம பிடிச்ச ட்ரீம் ட்ரிப்ஸ் நம்மளால போயிட்டு வர முடியுதா? இல்லை. எப்பயுமே நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு. நமக்கு பிடிச்ச சாப்பாடை கூட ஒரு கடையில் போய் நம்மளால சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கணக்கு பார்ப்போம். ஒரு துணி எடுக்க போனாலும் இது நம்ம இந்த 2000 ரூபானா நம்ம 500 ரூபாய்க்குள்ள மட்டும்தான் துணியை எடுப்போம். வேற மீன்வைல் ஃபியூ பீப்புள் மட்டுமே அவங்களுக்கு பிடிச்ச லைஃபை ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஹாப்பியாக லீட் பண்ண முடியுது. எப்படி இது பாசிபிள்? இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்ஃப்ளேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷன்னா பணம் வீக் அடைஞ்சிட்டே வர்றதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம ஒரு 50,000 வச்சுட்டு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதே 50,000 வச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு கம்ஃபர்டபுளா லைஃப் வாழ முடியுமானா வாழ முடியாது. ஏன்னா எல்லா பொருளோட ரேட்டு ஏறி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல் விலை எடுத்துக்கங்க, ஏறிட்டு இருக்கு. ஆக்சுவலா பால் விலை எடுத்துக்கங்க, ஏறிட்டு இருக்கு. சிலிண்டரோட பிரைஸ் எடுத்துக்கங்க, ஏறிட்டு இருக்கு. அப்போ அதே பிரைஸை வச்சுட்டு உங்களால அந்த லைஃப் ஸ்டைல் கூட என்ன பண்ண முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ ஒரு சைடு நீங்க வேலையில காலிருந்து நைட் வரைக்கும் உசுர கொடுத்து கஷ்டப்பட்டு நம்ம தேவையான எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டா கூட நம்ம வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது? 2% 3% கிடைக்குது நிறைய கம்பெனிஸ்ல அது கூட தரது கிடையாது. பட் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் எந்த ரேட்ல க்ரோ ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை உங்களால பீட் பண்ணி உங்களால ஒரு இன்கம் கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ முடியும். அதை தாண்டி உங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? பீப்புளுக்கு இன்ஃப்ளேஷனுங்கிற கான்செப்டே தெரியாது. அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவுக்கான இன்கம் கொண்டு வராங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதுல ஃபியூ பீப்புள் எக்ஸெப்ஷனலா இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பயங்கரமா ஹை இன்கம் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த இதை பீட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிக்க முடியுது. வேறஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அவங்களால அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற இன்கம் சஃபிஷியண்டா இல்ல. ஏன் கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்றது கூட சஃபிஷியண்டா இல்ல. அப்ப எப்பயுமே ஒரு மணி ப்ராப்ளம்ங்கிற ரூப்லயே என்ன பண்ணிருக்காங்க, மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ எய்தர் நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நான் ஓப்பனாக சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நம்பி இருந்தோம்னா we are one step away from poverty. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட்டே ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு? 7 to 9% வரைக்கும் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. அதை பீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுவே நீங்க வந்து எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா 7 to 9% கிடைக்குது. இன்னும் இன்டெப்தா தெளிவாக சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், பாசிவா நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 1 கோடி ரூபா போட்டு நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வாடகை வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 30 to 40,000 வருங்களா? ஸோ மாசத்துக்கு 30,000 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3.6 lakh rupees வரும். தட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 3.6% ரிட்டர்ன்ஸ் ஆன 1 crore rupees கேபிட்டல். பிளஸ் நீங்க கேட்பீங்க கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும்ல, நீங்க போட்ட லேண்டோட வேல்யூ ஏறும், இல்ல அபார்ட்மெண்ட்டோட வேல்யூ ஏறும், அது ஒரு 3-4% ஏறும். அதுவுமே உங்களுக்கு ஒரு 7% 8% ரேட்ல தான் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல. ஸோ எய்தர் நான் சம்பாதிக்கிற இன்கம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும், அப்படி இல்லைன்னா நான் இன்வெஸ்ட் பண்ற இடத்துல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் எனக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். இது ரெண்டையுமே என்னால கொண்டு வர முடியலனா கடைசி வரைக்கும் இந்த மணி ப்ராப்ளம் லூப்லயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கி. பட் உங்களுக்கு பியூட்டி என்னன்னா நிஃப்டி இஸ் அன் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். லாஸ்ட் 20 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 15% ரிட்டர்ன்ஸ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கு. அப்போ இன்ஃப்ளேஷன் 7 to 9 இருக்குன்னா 2x த டைம்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. உங்களால இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிருக்க முடியும். இதனால தான் நீங்க நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராப்பரா எஸ்ஐபி இண்டெக்ஸ்ல நீங்க 10-15 வருஷம் நீங்க பண்ணீங்கன்னா கூட உங்களோட கேபிட்டல் மற்ற அசெட் கிளாஸஸோட வேற லெவல்ல growth கொடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கும். அப்போ ஏன் ஸ்டாக் மார்க்கெட் பீப்புள் கத்துக்கிறதுக்கு வரது இல்லைன்னா இது ரிஸ்கின்னு சொல்றாங்க. பட் நான் என்ன கேட்கறேன்னா உங்களோட கேபிட்டல் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலைன்னா அது அதோட பெரிய ரிஸ்க். ஒரு ஃபேமஸான கோட் கூட இருக்கு, தி பிக்கெஸ்ட் ரிஸ்க் இன் அவர் லைஃப் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் உண்மையாலுமே நம்ம லைஃபே ரிஸ்க் இல்லாம இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னு சொல்றேன், நீங்க ரீசெண்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அகமதாபாத் ஃபிளைட் போகும்போது அவுட் ஆஃப் நோவேர் ஒரு 5 நிமிஷத்துல யாருமே உயிரோடு இல்லை. அங்க ஒரு பில்டிங் உட்காந்துருக்கேன், இந்த பில்டிங்ல உட்காந்துருக்கேன், இப்ப கூட ஃபிளைட் வந்து இங்க வந்து நம்ம மேல விழுகலாம். அப்ப ரிஸ்க் இருக்கா? லைஃப்ல ரிஸ்க் இருக்கா? இருக்கு.
இப்போ ஜாப்ல ரிஸ்க் இருக்கா? எப்போ வேணா நமக்கு வேலை போகலாம். இன்னைக்கு நான் லே ஆஃப்ஸ் பார்க்குறேன். ரீசெண்டா டாப் கம்பெனிஸ் 10,000 20,000 பேர் லே ஆஃப் போட்டிருக்காங்க. ஓப்பன் அல்கோ அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர், ஏஇயோட ஓனர் என்ன சொல்றாருன்னா 2035 வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லே ஆஃப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன லே ஆஃப் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஏஇ டேக் ஓவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் வேலைக்கே இருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி போய் நம்ம என்ன பண்ண போறோம்? லே ஆஃப் இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அளவுக்கு நமக்கு வேலையில ரிஸ்க் இருக்கு, லைஃப்லயும் ரிஸ்க் இருக்கு. அப்போ ரிஸ்க்குங்கிறது எல்லா இடத்துலையும் தான் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் கிடையாது. ஈவன் நீங்க எஃப்டில போய் 1 கோடி ரூபாய் போட்டு வச்சீங்கன்னா நாளைக்கு அந்த பேங்க் திவால் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். நீங்க லேண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க, பக்கத்துல இருக்கிறவன் ஆக்கிரமிப்பு பண்ண முடியும். ரிஸ்க் இருக்கு. அப்ப எல்லா விஷயத்திலுமே ரிஸ்க் இருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னா இந்த ரிஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பீப்புளுக்கு தெரியல. சோ அந்த ரிஸ்க்குக்கு பீப்புள் ப்ரிப்பேர்டா இல்ல. எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்குதுன்னா என் ஃபேமிலியை செக்யூர் பண்ணணும்னா லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் 1.5 கோடி ரூபாய்க்கு. ஸோ எனிதிங் ஹேப்பன்ஸ் என் வைஃப்க்கு குழந்தைக்கு நான் சேவ் பண்றதுக்காக ஆல்ரெடி என்கிட்ட என்ன இருக்கு? லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இதை பண்றது மூலியமா என்னோட ரிஸ்க் என்ன பண்ணிக்க முடியுது? எலிமினேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அப்போ லைஃப்லயே எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களால இன்ஃபிளேஷனே பீட் பண்ண முடியாது. அதுதான் நீங்க லைஃப்ல எடுக்கிற பெரிய ரிஸ்க். லைஃப் ஃபுல்லா மணி ப்ராப்ளத்தோட ஓடிட்டு இருக்க போறீங்க. மேக் சென்ஸ்? அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நான் உங்ககிட்ட சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மிடில் கிளாஸ் பையனா இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம வேலையை புடிச்சு பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிடையாது. ரீசெண்டாக நான் 3 பீச்சுக்குன்னு ஒரு மூவி பார்த்தேன். அதில் கூட அவனுக்கு வந்து மரியாதை கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே அவர் சொல்லுவார் ஐடியில் ஃபியூச்சர் இருக்கு, எனக்கு வந்து ஐடியில் ஃபியூச்சர் இல்லை. இதை பார்க்கும்போது எனக்கு வேற லெவலில் கனெக்ட் ஆச்சு. இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனா வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து நமக்கு வந்து லக்ஸுரி கிடையாது, இது மேண்டேட்ரி. அப்படிங்கிறப்ப நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலைக்கு நம்ம போய் தான் ஆகணும். அவன் சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும், திட்டு வாங்கி தான் ஆகணும். ஆனா நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா எத்தனை பணக்கார பசங்க அவங்க பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க? யாருமே கிடையாது. அவங்க வேலைக்குன்னு போனா அவங்க பிடிச்ச வேலையை பண்ணுவாங்க, வேற லெவலில் அந்த வேலையில எஃபோர்ட் போடுவாங்க, வேற லெவலில் சக்ஸஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வேலையே பார்க்க மாட்டாங்க. ஆனா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த இது வருதோ வரலையோ, நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக ஓடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மந்த்லி நம்ம கிட்ட ஒரு பணம் வரது இல்லை. பட் நான் சொன்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க்கை உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சு ரைட்டான அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் உங்களால் எடுக்க முடிஞ்சுன்னா ஐ எம் டெல்லிங் யூ கேன் ரீச் அ ஸ்டேட் வேர் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வேலையில் என்ன இன்கம் சம்பாதிக்கிறீங்களோ அதே இன்கம் 2x to 3x டைம்ஸ் அடுத்த 3 to 5 இயர்ஸில் உங்களால் பார்ட் டைமில் ட்ரேடிங் மூலியமாக கொண்டு வர முடியும். அண்ட் இதை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க? ஐ எம் கன்சிஸ்டன்ட்லி மேக்கிங் 50,000 rupees to 1 lakh rupees ஆனால் மந்த்லி பேசிஸ். ஸோ இன்னைக்கு நான் பண்ணுற வேலை, நான் பண்ணுற பிஸ்னஸஸ் நான் வந்து எனக்கு பிடிக்காம பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யாராவது என்னை வந்து திட்டிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு எந்த விஷயம் வருமோ, எனக்கு நான் எது பேஷனேட்டாக இருக்கணும் அந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதனால எனக்கு பீப்புளுக்கு நிறைய வேல்யூ கொடுக்க முடியுது, பீப்புளுக்கு நிறைய சர்வ் பண்ண முடியுது. அது எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நிம்மதியாக இருக்குங்க. நம்ம அப்பா அம்மாலாம் எடுத்துக்கலாம், 30 வருஷம் உங்களுக்கு பிடிக்குதோ புரியலையோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை பார்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கு ஏதோ பண்ணி வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். நானும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன், என் பையனும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பணம் தானா? அந்த பணத்தை என்னால் பார்ட் டைமில் கொண்டு வர முடிஞ்சுன்னா ட்ரேடிங் மூலியமா 3 to 5 years பீரியட் ஆஃப் டைமில் என்னால் நிம்மதியாக எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்க முடியும். நான் வேலையே பார்க்கக்கூடாது, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் படித்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு படித்தார். இன்னைக்கு அவர் சோல்ஜராக இருக்கார். அப்போ அவரோட இது வந்து சோல்ஜராக இருக்கும்போது தான் அவருக்கு என்ன கொடுக்குது? ஹாப்பினஸ் கொடுக்குது, சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி டாக்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து படிக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா ட்ரேடிங்கிறது செகண்டரியாக பண்ணுங்க. தட் கேன் கிவ் யூ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நாட் ஓன்லி வி வில் செக்யூர் அவர் ஃபியூச்சரு, ஜாப்ல இருக்கிற அன்சர்டினிட்டி நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஓவர் கம் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளால் ஒரு சூப்பரான ஒரு ட்ரீம் லைஃப்பை நம்மளால் பில்ட் பண்ண முடியும் ஃபினான்ஷியலி. அப்போ ஏன் பணக்காரங்கள்லாம் சூப்பரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க எல்லாருமே லைஃப்பில் கால்குலேட்டட் ரைட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க்ஸ் எடுத்தாங்க. வேற நம்ம ஏன் மிடில் கிளாஸ் பீப்புள் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளால ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண முடியலனா, ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கே தயாராக இல்லை. நம்ம ரொம்ப சேஃபான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம். பட் உண்மையிலுமே நம்ம லைஃபே சேஃப் கிடையாது. ஸோ we need to understand this. அண்ட் நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, ஓகே இவர் சொல்லிட்டாரு, நம்ம உடனே ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்கி குட்டா போக்கில் 1 லட்சம் 10 லட்சம் போட்டு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ மேலே ஒரு வீடியோல இன்டெப்தா நீங்க எந்த மாதிரி மைண்ட் செட்ல வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம எங்க எடுக்க போற ரிஸ்க் ரேண்டம் ரிஸ்க் கிடையாது, ஸ்டூபிட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் கிடையாது. நம்ம எடுக்க போற ரிஸ்க் ரைட் அமௌண்ட் ஆஃப் கால்குலேட்டட் ரிஸ்க். ஸோ நான் ஒரு 1 lakh rupees கொண்டு வரேன்னா மேக்ஸிமம் ஒரு 10,000 ரிஸ்க் எடுக்கிறேன், இல்லை 15,000 ரிஸ்க் எடுக்கிறேன். இதை ஒன்ஸ் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோ பை ஸ்லோவா 2 years 3 years பீரியட்ல யூ கேன் க்ரோ யுவர் கேபிட்டல் டு 10 lakh rupees. வேர் நான் சொன்ன பார்த்தீங்களா 1 crore rupees போட்டு நீங்க எவ்வளோ
ரெண்ட் வாங்கிட்டு இருப்பீங்க, 35,000 மாசம் ரெண்ட் வாங்கிட்டு இருப்பீங்க. அதே 35,000 ரூபாய உங்களால 10 லட்ச ரூபா போட்டே கொண்டு வர முடியும். அண்ட் ஜஸ்ட் நவ் இமேஜின், நீங்க 1 கோடி மிடில் கிளாஸ் சம்பாதிச்சு சேர்த்தி லோன் இல்லாம சேர்த்தி வாடகை 35,000 வாங்குறது ஈஸியா, இல்ல 10 lakh rupees அடுத்த 2 to 3 yearsல கொண்டு வந்து 35,000 மந்த் அண்ட் மந்த் பண்றது ஈஸியானு. அப்ப அதுக்கு நம்ம என்ன ரிஸ்க் எடுக்க போறோம்? கால்குலேட்டட் ரைட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க். அப்ப நீங்களும் இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்டே வேஸ்ட்னு அதுக்கு வரவே மாட்டேன், எவனோ ஒருத்த பணம் லூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உங்க மைண்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா, அடுத்த ஒரு 10 years பீரியட் ஆஃப் டைம்ல இதெல்லாம் யாரு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கன்சிஸ்டன்டா மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் வித் மீ. when I started 6 years back, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பார்த்து சிரிச்சாங்க. என் சொந்தக்காரங்க எல்லாமே சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு 10 காசு கூட பிரயோஜனப்படாது, இதை போய் நீ பார்த்துட்டு இருக்கியே, இதை போய் நீ பண்ணிட்டு இருக்கியே. பட் எனக்கு தெரிஞ்சது, ஸ்டாக் மார்க்கெட்ல நான் யார்ட்டையும் பணத்தை ஏமாத்தல, இட்ஸ் இஸ் லீகல் பிசினஸ். அப்ப நான் இங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்க இத்தனை பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, லீகலா இந்த பிசினஸை கத்துக்கிட்டு ப்ராப்பரா ஸ்கில் செட்டை பில்டு பண்ணி ப்ராப்பரா எக்ஸிகியூஷன் பண்ணி பண்ண முடிஞ்சுன்னா, அப்ப நானும் இதை கத்துக்கிட்டே என்னால மணி மேக் பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்போ இவ்வளோ சூப்பரான ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமையும் பில்டு பண்ண முடியுது, லாங் டேர்ம் க்ரோர்ஸ் கணக்கு ஆஃப் நெட்வொர்த்தி என்னால பில்டு பண்ண முடியுது. அண்ட் எவ்வளவு க்ரோர்ஸ் நம்மளால நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியும்? யூ வில் பி அமேஸ்ட் இஃப் யூ see this figureங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன். ஜஸ்ட் 1 lakh rupees நீங்க எஃப்டியில் 10 வருஷம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குங்கிறத காட்டுற பாருங்க. ஸோ இயர் ஆன் இயர் நீங்க வந்து இந்த பணத்தை வெளியெடுக்க போறது இல்லை. வெறும் 1 லட்சம் ரூபாயை 10 வருஷம் நீங்க எஃப்டியில் வச்சிருந்தீங்கன்னா இதுதான் ரிட்டர்ன்ஸ். அதே 1 லட்சம் ரூபாயை உங்களால ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்க முடிஞ்சுன்னா 30 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாசம் உங்களால ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர முடிஞ்சுன்னா 10 yearsல நீங்க என்ன கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு பாருங்க. And I am telling you, stock market trading can take you places where job cannot. ஏன்னா ஜாப்ல நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்க, வேற ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் உங்களுக்காக வேலை செய்யும். யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டெப்ளாய் ரைட் சிஸ்டம்ஸ். இதை ஒருத்த புரிஞ்சுக்கிறவ லைஃப்ல ஃபினான்ஷியலி சக்சஸ்ஃபுல் ஆகுறான். இதை ஒருத்த புரிஞ்சுக்காதவங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் எனக்கு வந்து நான் பெரிய பணக்காரனா பிறந்திருந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, நம்ம ஏன்ப்பா இந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் பணக்கார வீட்டுல பிறந்துட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து அவங்க அப்பால கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு வச்சு போயிருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப அதே மாதிரி நீங்க ஏன் இந்த லைஃப்ல கத்துக்கிட்டு உங்களால ஏன் பணம் சம்பாதிக்க முடியாது? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட ட்ரேடிங் கேபிட்டல் இல்லை, எனக்கு இதெல்லாம் புரியுது, ஆனால் ட்ரேடிங் கேபிட்டல் இல்லை. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா, இந்த இன்டர்நெட் எல்லாம் வராத பீரியட் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு டிரைவர் ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போனாங்கன்னா ஒரு 7,000-8,000 சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலா 6,000 சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு ஒரு டிரைவர்னாலேயே ரேபிடோ ஓட்டி மாசம் 30,000-40,000 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க எனக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் சத்தியமா நம்ப மாட்டேன். நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துருக்கீங்க தான் நான் எடுத்துக்குவேன். நீங்க வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர தயாரால, எஃபர்ட் போட தயாராலேன்னு தான் நான் எடுத்துக்குவேன். அப்போ இன்னைக்கு ட்ரேடிங் கத்துக்கிறதுக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு, மணி ஏர்ன் பண்றதுக்கு நமக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ if you are someone who's looking to come out of the rat race, நான் அடுத்த ஒரு 3 to 5 years period of timeல ட்ரேடிங் பண்ணி நான் வந்து rat race விட்டு வெளியே வந்து நிம்மதியா ஃபினான்ஷியலி எனக்கு செக்யூர் ஆகி எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்க போகுது. ட்ரஸ்ட் மீ. அண்ட் இஃப் யூ கேன் டூ இட் சீரியஸ்லி அண்ட் டைம் பாஸ்க்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணாம சீரியஸா எடுத்து உங்களால பண்ண முடிஞ்சுன்னா 3 to 4 yearsல வாட் ஐ வில் பி டூயிங் டுடே அப்படிங்கறத உங்களால பண்ண முடியும். அண்ட் நான் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலில் போய் பாருங்க, ரைட்? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப்பில் ரிஸ்கே எடுக்காமல் இருக்கிறத நம்ம எடுக்கிற பிக்கஸ்ட் ரிஸ்க்குங்கிறது பீப்புளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது.